I want to open my locker. Number 52. Please give me my key. ஷபானா, தமிழ் செல்வியா, நாளைக்கு இந்த காலேஜுக்கு போ. ஆட கேக்குச்சா? தோர மாஸ்டர். வாடங்க. மாஸ்டர், என்னடா இது? நானும் இவ்வளவு காலமாக இந்த காலேஜில் கேண்டீன் நடத்திட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட இவ்வளவு கூட்டம் வந்தது இல்லையே. அப்படியே களை கட்டி நிற்குதாடா கூட்டம். அப்படி ஒன்று ஸ்பெஷலாக கூட நம்ம போடலையே. மாஸ்டர், காசு கொடுத்து டிஃபன் வாங்க வந்தவங்க இவங்க 3 பேர் மட்டும்தான். இதுங்கெல்லாம் நீங்கள் வெட்டி வேலை பண்ணுறீங்களே, காதலுக்கு அட்வைஸு, கடனுக்கு ஜவாபு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அதுக்கு வந்ததுங்க. லட்சக்கணக்கில் கடை வாங்கி காலேஜில் அட்வான்ஸாக கட்டி கேண்டீனை ஏலத்துக்கு எடுத்தா பூரா காதல் விவகாரமாக வருது. காசு கொடுத்து டிஃபன் சாப்பிட வந்தது 3 பேர். சரி விடு, கடனை அப்புறமா அடைச்சிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் இந்த கருமெல்லாம் நடக்கலை. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கட்டடிங்க, கடை வாங்குங்க, காதல் பண்ணுங்கள். உங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பவிக்கோல் போகிறதுல நான் சந்தோஷப்படுறேன். ஆனாலும் அதில் நான் ஒரு பிரின்சிபல் வச்சுருக்கேன். முதல்ல படிப்பு, அப்புறம் தான் இந்த காதல் கருமாந்திரமெல்லாம். எவனாவது அரியர்ஸ் வச்சுருந்தா அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். எவன் அரியர்ஸ் வச்சுருந்தாலும் ஓடி பாருங்க. ஏன்னா நமக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குல்ல. ஏன்டா ஆமாங்கிறியா இல்லைங்கிறியா? பின்னாடி திரும்பி பாருங்க மாஸ்டர். மாஸ்டர், குட் மார்னிங் மாஸ்டர். என்னடா எல்லாம் ஓடி போயிட்டாங்க? அரியர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. இவ்வளோ பெரிய காலேஜில் அரியர்ஸ் இல்லாத அழகி நீ ஒருத்தி தாங்கிறது ஒரு ஆறுதலாக இருக்குது. எப்படி உன் காதல் டபுள் சைடா சிங்கிள் சைடா? தோசைன்னா டபுள் சைடு, ஆப்பா எல்லாம் சிங்கிள் சைடு. டேய், நான் உன்னை கேட்டேடா, போடா இப்போ இலையிற. நான் இவன் லவ் மேட்ரு கேட்டிருக்கேன். சொல் ராஜா. சிங்கிள் சைடு தான் மாஸ்டர். லவர் பேர் ஜேம்ஸ். ஜேம்ஸா? ஏம்மா என்ன அவனை தேடி கண்டுபிடிச்சியா? ஏம்மா சாரதா ஒரு சண்முகபுரின்னு சடகோபனையே காதலிச்சா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. நீ ஜேம்ஸுங்கிறியா? அதானே பக்குங்குது. நாடு இருக்கிற நிலைமையில ஒரு பாதிரியாரியே பசங்களோட வேனில் வச்சு அரிச்சிட்டானுங்களே. பேப்பர் படிக்கிறலையா? தெரியுமா போ. மாஸ்டர், ஒருத்தன் நூடுல்ஸ் கேட்குறான் மாஸ்டர். எவடாவன்? இதோ அந்த பபுள் கம் பாலு தான். சுடுதண்ணி பிடிச்ச மூஞ்சில் ஊத்து. ஊத்திடுறேன் மாஸ்டர். நெல்றா. ஏண்டா அவன் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் தானே? ஆமாம் மாஸ்டர். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே டீக்கு கூட காசு இல்லாமல் உங்ககிட்ட பம்மி நின்றுட்டு இருந்தவன் தான் இன்னைக்கு நம்மகிட்ட நூடுல்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சும் நூடுல்ஸ் கேட்குறான் மாஸ்டர். ஏண்டா 1 இயர் படிச்சிருக்கான்ல, அதான் தேடிட்டான். ஏண்டா அவன் டேபிளுக்கு முன்னாடி புதுசாக சேர்ந்த ஃபர்ஸ்ட் இயர் கேர்ள்ஸு உட்காந்துருக்காங்களா? ஆமாம் மாஸ்டர். அதான் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி சைனீஸ் ஃபுட் ஆர்டர் பண்ணி தன்னோட இமேஜை டெவலப் பண்ணிக்கிறாரு. மாஸ்டர், எப்படி மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜி இவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்க? ஏண்டா இந்த சைக்காலஜி கூட தெரியலனா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த கேண்டீன் நாங்கள் நடத்த முடியுமா? யார் இது? பொண்ணு புதுசாக இருக்கே. அந்த ஃபிலிம்க்கு கண்டிப்பா போறேன். ஐயோ வேணாடி, அப்புறம் நம்மளையும் ஃபயர் மாதிரி நினைச்சிட்டு போறாங்க. பை நஸ்ரீ. பை பை. See you tomorrow. ஏய் நந்தினி, நில்ல. அந்த ஐயோ I'm sorry ma'am. I'm terribly sorry ma'am. I'm terribly sorry. நான் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருந்தேனா, நான் உங்களை பார்க்கல, தெரியாம. நீங்க யூஸ் பண்றது பாய்சன். பாய்சனா? I mean your perfume. correct. ஆமா நீங்க? நான் தமிழ் செல்வி BSc புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். நீங்க நஸ்ரின் பானு. எப்படி தெரியும்? உங்க புக்ல எழுதிருக்கேன். ஹாய். நீங்க போட்டிருக்க பாய்சன் டூப்ளிகேட். ஒரிஜினல் உங்களுக்கு நான் நாளைக்கு கொடுக்குறேன். நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. பேசுறதோட சரி கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்ல வரலீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. Friends? Yes. பொண்ணோட பர்த்டே நல்ல கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருக்காரு. அவருக்கு என்னங்க அடுத்த வருஷம் டிஜிபி ஆயிடுவாரு. இன்னும் கூட கிராண்டா பண்ணுவாரு. நம்ம தேவேந்திர சார் மாதிரி இருக்க. மாதிரி என்னங்க? அவரே தான் ஃபங்க்ஷன் கலக்கட்டும் பாருங்க. சார். Hi folks, good evening. Enjoy your evening and get drunk. இல்ல மிஸ்டர் திலீப் சர்மா, நீங்க ஓபனா பேசுங்க. ஸ்பீக் ஓபன் I say. ஓகே சார். டிபார்ட்மெண்ட்ல என்னோட பேர் எப்படி? என்னோட சர்வீஸ் என்ன இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க சொல்லுங்க. வாட் இஸ் மை சர்வீஸ்? க்ளீன். Yes. I'm clean. I am the most cleanest fellow in the whole of Tamil Nadu. sir. ஒத்துக்கிறீங்களா? Yes sir. 10 போத நிறுத்துன்னு சொல்ற வரைக்கும் இன்னொரு பேக்க ஊத்து. Come on sir. Come on. On the rocks. Hey, some more man, some more. Yes. Take it easy. Cheers. என்னோட சபார்டினேட்ஸ் எல்லாம் என்ன சுத்தி நிக்கிறாங்கன்னு தெரியுது. அவங்கள என்ன ஆச்சரியமா பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியுது. Sit down. Devendran IPS is steady. He's always steady, man. He's always steady. கௌசல்யா. Hello sir. Hello, Babu. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Hello.
How are you? Happy returns of the day. Hello. இது 11th பேக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த 12th பேக் அந்த 12th பேக் எனக்கு என்னன்னு தெரியாது சர்மா. Sincerely I'm telling you Sharma, I don't know what's going to be that 12th pack. Oh my God, a full bottle is working beautifully, man. Oh yo, hey, champagne, it's a knockout, man. கமிஷனர் கை நீட்டி அடிச்சிட்ட. கமிஷனர் இருந்தா எனக்கு என்ன? பொது இடத்துல ஒரு லேடி கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாது அவருக்கு? மரியாதையா பேசு. யாரும் தெரியல. இவங்க யார் தெரியுமா உனக்கு? சிபிஎல் எஸ்பி. Devendra, what is this? Gayatri, please cool down. Please. Please, Gayatri, please cool down. Please cool down. Out. வணக்கம் சார். வாமா காயத்ரி. தேவேந்திர இப்பதான் இங்கிருந்து போனாரு. அந்த மனுஷனுக்கு மனசே சரியில்லை. மிஸ் காயத்ரி, தேவேந்திர என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலுமே நீங்க அவர் பப்ளிக் பிளேஸ்ல கையை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. பப்ளிக் பிளேஸ்ல அவர் அப்படி பிஹேவ் பண்ணலாமா என்கிட்ட? சரி விடுமா. ப்ளீஸ் டேக் யூ சீட். தேங்க்யூ சார். நான் உன்னை கூப்பிட்டதே சும்மா ப்ரெஸ் பீப்புளுக்கு தீனி போடாதேன்னு சொல்லதான். நல்லதை 4 வரியில் எழுதிட்டு தப்பான விஷயத்த தலைப்புச் செய்தியாக போடுற சிலருக்கு நீ மேட்டரை கொடுக்கக்கூடாது. உனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. முக்கியமான போஸ்ட்டுக்கு உன்னை நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் ஐபிஎஸ் படிச்சதே என்னோட அத்தானுக்காக தான். என்னோட ஆசையெல்லாம் நான் சீக்கிரமா என் அத்தானை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபேமிலி லைஃப்ல செட்டில் ஆகணும், அவ்வளோதான். எனக்கு ப்ரமோஷன்லாம் வேணாம் சார். பொம்பளை நம்ம கமிஷனர் கை நீட்டி அடிச்சிட்டாடா. அவளை சும்மா விடக்கூடாதுடா. உங்ககிட்ட விளையாட வேற யார்கிட்ட விளையாடுறதா? ஆமா, நீ பம்பரமா பறக்கும் தட்டா, நீ கையை தூக்குறியா காலை தூக்குறியா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கட்டி பிடிச்சிக்க. ஏய் நந்தினி, உன் மாமாவும் காயத்ரி வராங்க. நிறுத்துங்க, எல்லா வானரமும் வாசல்ல. எல்லாம் ஒண்ண மாதிரியே பறக்குதுங்க. வாங்க வாங்க. அக்கா ஜாகிங் தான போற? அத்தானோட வர சம்திங் பிளாக் இன் தி டால். என்ன ஜோக்கிங்கா? அண்ணா நீ ஊருக்கு தான போயிருந்த, இப்ப அண்ணியோட வர நீ 6 மணிக்கு எந்திரிச்சாதானே அண்ணனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் தெரியும். இதான் சூரிய உதயத்தை பார்த்தது இல்லையா? ஏய் 5:30 மணிக்கு எழுந்துக்கிற எங்களுக்கே உன் ஆக்டிவிட்டீஸ் தெரியல, அவளுக்கு எப்படா தெரியும்? அப்பா அத்தானோட ஆக்டிவிட்டீஸ் நமக்கு தேடி பரவாயில்ல, அக்காவுக்கு தெரிஞ்சா போதும். பைக் ஓட்டனா ஹெல்மெட் போடணும் தெரியாதா? ஏமா நீயா சொல்ல கூடாதா? அதோ கொக்கு வீட்டுக்குள்ள வந்து வராதமா இப்படி உள்ள வர விடாம கலாட்டா பண்றீங்க. என்ன அர்த்தம் அது? ஐயோ இன்னைக்கு தான் அக்காவும் மாமாவும் சேர்ந்து வந்திருக்காங்க. இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா எப்படி? வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. கூப்பிடுறாங்க. வெளியே ரொம்ப நேரம் நிக்க கூடாது. ஏமா வெளிய நிக்க கூடாது? இல்லனா இந்த பிஎம் இருக்காருல்ல, பிஎம் அது இல்லனா பெரிய மாமா பிஎம், சின்ன மாமா சிஎம். ஓஹோ, இந்த பிஎம் சிஎம் எல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்களா? அது இல்லனா உங்க மேல அவர் கண்ணு பட்டுருச்சு. ஊர் கண்ணு பட்டாலும் படலாம், அவர் கண்ணு படவே கூடாது. பெரிய மாமா கண்ணு
பொல்லாத கண்ணு. என்ன இது? எங்க அப்பா கண்ணு அப்படிதான் அதான் தெரியுமா? இருக்கும். நீங்க 2 பேரும் பைக்ல வந்தது எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருந்தது? கும்முன்னு இருந்தது. கும்மா கும்முன்னா? ஐயோ, கும்முன்னா கும்முதான். இது கூட தெரியல மாமாவுக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது, சொல்லு. அக்கா ஐஜி தேவேந்திரன ஃபலீர் 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 ஃபலீர். ஐயே, ஏண்டா அக்கா அடிப்பாங்க, நீ அப்படியே ஆனந்தப்படுவ. என்ன குடும்பம்டா இது? சாப்பிடு. எங்க போனீங்க மாமா? ஆமாப்பா, அப்பா கூட 1000 தடவை கேட்டாங்க. எங்க கிட்ட கூட சொல்லாம எங்க போனேன்? ஆமா, எங்க போனீங்க? எங்க போனீங்க? சொல்றேன். போனீங்க காயத்ரி, சொல்லுங்க. நீ ரொம்ப தைரியசாலி காயத்ரி. தேவேந்திரன் அப்படி போட்டு அடிச்சிருக்க. மனுஷனுக்கு சாதாரணமா 2 கை, கோலை ஆயிட்டா 1 கை. ஆனா தைரியம் வந்துருச்சுன்னா 10 கை. உனக்கு 10 கை காயத்ரி, துர்கா தேவி மாதிரி. இந்த ஐஸ் சக்கர வேலையில நம்ம கிட்ட வேணா. சொல்லுங்க, எங்க போனீங்க சொல்லுங்க. ஒர்க் அவுட் ஆகலையா? ஆகாது மாமா, சீக்கிரமா சொல்லுங்க. அப்புறம் பெரிய மாமா வந்துட்டா நீங்க கையை கட்டி வாயை பத்தி சைலண்டா நிப்பீங்க. சொல்லுங்க மாமா. சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. மாமா வந்துட்டாரு. போதும் சொல்லுங்களே. ரகசியமா. எங்க அக்காக்கு தெரியும் ரகசியமா. உன் அக்கா என் பொண்டாட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டு போறதுக்கு. என்ன சொன்னீங்க? நீ என் பொண்டா அது காயத்ரி. காயத்ரி 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 காயத்ரி. அக்கா 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 அக்கா, இவனா சொன்னா அப்படியே போச்சுட்டு போதுன்னு இவனே அப்செட்டா இருக்கறான். போப்பா போய் சமாதானப்படுத்து. போங்க 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 போங்க.